வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் ஒரே ஒரு லெசன் சொல்லி தராங்க. அந்த லெசனுக்கு வர ரெஸ்பான்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குங்க. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை போர்டை பார்த்த உடனே அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு குழந்தைக்கு டீச்சர் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு குழந்தை ஆக்டிவிட்டி செஞ்சாதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி தானே அந்த டீச்சர் சொல்லி தராங்க, ஆனா ஏன் குழந்தைங்களோட ரெஸ்பான்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு? ஸோ ஒரு குழந்தைக்கும் தனித்தனியா லேர்னிங் பாத்வே இருக்குங்க. ஸோ பர்டிகுலர்லி நம்மளோட ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு லேர்னிங் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல தாங்க இருக்கு. அதனாலதான் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஒரு முக்கியமான கேள்வி நம்ம கேட்போம், இந்த குழந்தை எப்படி கத்துக்கிறாங்க? இந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியாயிடுங்க. ஸோ இன்னைக்கு பதிவுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா முக்கியமான 25 வகையான லேர்னிங் டைப்ஸை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க ஒரு விஷயத்த பார்க்கறது மூலயமா ஈஸியா கத்துப்பாங்க. உதாரணத்துக்கு பிக்சர்ஸ், சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், விஷுவல் ஸ்கெடியூல்ஸ் இதெல்லாம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ். ஸோ ஒரு விஷயத்த கேட்கறது மூலயமா கத்துக்கிற குழந்தைங்க. உதாரணத்துக்கு, ஒரு கான்செப்டை ஒரு பாட்டு மூலயமாவோ இல்ல ரைம்ஸோ இல்ல ஸ்டோரி டெல்லிங் மூலயமாவோ இல்ல ஒரு டிஸ்கஷன் மூலயமாவோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸ், அதாவது ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கறது மூலமா கத்துக்கிறது. ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ், மூவ்மெண்ட், கேம்ஸ் இது மூலயமா நம்ம ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அவங்க ஈஸியா அதை பத்தி புரிஞ்சுப்பாங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸ், அதாவது ஒரு கான்செப்டை எழுதி படிச்சு பார்க்கறது மூலயமா புரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து ஆக்டிவிட்டி பண்ண வைக்கலாம், புக்ல நோட்ல எழுத வைக்கலாம், ஸ்பெல்லிங் பிராக்டிஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கறப்ப அவங்களோட லேர்னிங் ஈஸியா இருக்கும். ஃபிஃப்த் மியூசிக்கல் லேர்னர்ஸ். ஸோ எந்த ஒரு கான்செப்டையுமே ஒரு மியூசிக் மூலயமா இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அதோட ரிதம் மூலயமா அவங்க ஈஸியா கத்துப்பாங்க. உதாரணத்துக்கு ஆல்பபெட்ஸ் பிராக்டிஸ் கொடுக்கணும்னா ஆல்பபெட்டை ஒரு பாட்டா பாட வைக்கலாம். அதோட ரிதம் லேர்னிங் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டேபிள் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அதையும் சாங்கா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் லேர்னர்ஸ், அதாவது ரீசன் அது மட்டும் இல்லாம பேட்டர்ன் மூலயமா கத்துக்கிறது. ஸோ ஒரு பசில் சால்வ் பண்றதுல மேத் ப்ராப்ளம் இல்ல ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி மூலயமா லேர்ன் பண்ணிக்கிற குழந்தைங்க. செவன்த் பாத்தீங்கன்னா சோஷியல் லேர்னர்ஸ். ஸோ ஒரு குரூப் இன்டராக்ஷன் மூலயமா ஈஸியா கத்துப்பாங்க. ஸோ பியூர் லேர்னிங், குரூப் டிஸ்கஷன், டீம் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. எய்த் சாலிட்டரி லேர்னர்ஸ். சாலிட்டரி லேர்னர்ஸ்னா தனியா இருந்தா மட்டும்தான் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குவைட் ஸ்பேஸோ இல்ல இண்டிவிஜுவல் டாஸ்கோ கொடுக்கறது மூலயமா ஈஸியா அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. நைன்த் பாத்தீங்கன்னா பிளே பேஸ்டு லேர்னர்ஸ், அதாவது ஒரு கேம்ஸ் மூலயமா இல்ல பிளே ஆக்டிவிட்டி மூலயமா ஈஸியா கத்துப்பாங்க. ஸோ லேர்னிங் பிளே மூலயமா இருந்துச்சுன்னா அவங்களோட அட்டென்ஷன் அதிகமா இருக்குங்க. 10th இமிட்டேஷன் லேர்னர்ஸ், அதாவது மற்றவங்களை அப்சர்வ் பண்ணி இமிட்டேட் பண்ணி கத்துக்கிறவங்க. உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் கிளாப் பண்ணி காமிச்சாங்கன்னா குழந்தையும் திரும்பியும் கிளாப் பண்ணி இமிட்டேட் பண்ணுவாங்க. 11th ரிப்பீட்டேஷன் லேர்னர்ஸ். ஸோ ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த குழந்தைங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இது டெய்லி ரொட்டீன்ல நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப கொடுக்குறப்ப ஈஸியா அவங்களால லேர்ன் பண்ண முடியும். 12th டாஸ்க் பிரேக் டவுன் லேர்னர்ஸ், அதாவது ஒரு பெரிய டாஸ்கா கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சிம்பிள் சிங்கிள் ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறப்ப ஈஸியா அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. 13th பாத்தீங்கன்னா ரொட்டீன் லேர்னர்ஸ், அதாவது ப்ரெடிக்டபிள் ரொட்டீனா இருந்துச்சுன்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு டெய்லி ரொட்டீன் ஸ்கெடியூலோ நம்ம ஃபாலோ பண்றப்ப அவங்களோட ஆன்சைட்டி குறையும், ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. 14th சென்சரி லேர்னர்ஸ். ஸோ டச், மூவ்மெண்ட், டெக்ஸ்சர்ஸ் இது மூலமா கத்துக்கிறவங்க. ஸோ சாண்ட் ட்ரே ரைட்டிங் இல்ல ஃபிங்கர் பெயிண்டிங், கிளே லெட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறப்ப அவங்க லேர்னிங் ஈஸியா இருக்கும். 15th இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஒரு சைல்டுக்கு பிடிச்ச டாபிக் மூலமா லேர்னிங்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்க அதை ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைக்கு கார் பிடிக்கும்னா ஒரு கான்செப்டை கார் மூலயமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்ல அனிமல் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் மூலயமாவே அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்களோட லேர்னிங் ஈஸியா இருக்கும். 16th பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் லேர்னர்ஸ். முதல்ல அப்சர்வ் பண்ணி
அதுக்கப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த குழந்தைங்க படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிறதையோ இல்லை நம்ம சொல்றதையோ கேட்டு அப்சர்வ் பண்ணி அது மூலயமா அவங்க விஷயத்த லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ வாட்சிங் அதர்ஸ் ஹெல்ப் தம் அண்டர்ஸ்டாண்ட். 17th பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சப்போர்ட் லேர்னர்ஸ். அதாவது கம்யூனிகேஷன்ஸ் எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா லேர்னிங் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. உதாரணத்துக்கு ஜெஸ்டஸ், பிக்சர் கார்ட்ஸ், இல்லை பெக் போர்டு, ஏஏசி டிவைஸ் இது மூலயமா அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. 18th அட்டென்ஷன் சப்போர்ட் லேர்னர்ஸ். அதாவது ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் ஆக்டிவிட்டிஸாக கொடுக்கணும், மூவ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணி கொடுக்கணும். கேம் பேஸ்டு லேர்னிங் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 19th பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் லேர்னர்ஸ். அதாவது காமா இருந்தால் தான் லேர்னிங் அவங்களுக்கு பாசிபிளாக இருக்குங்க. ஸோ சென்சரி பிரேக் ரொம்ப மஸ்ட்டுங்க. காமிங் கார்னரில் மோஸ்ட்லி நம்ம இவங்களுக்கு டீச் பண்ணுறப்ப அவங்களோட லேர்னிங் ஈஸியாக இருக்கும். 20th பார்த்தீங்கன்னா மல்டி சென்சரி லேர்னர்ஸ். ஸோ லேர்னிங் எப்பயுமே எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த பார்க்கறதுல, கேட்கறதுல, செஞ்சு பார்க்கறதுல தான் அவங்களோட லேர்னிங்கே நம்ம ஈஸியாக இருக்குங்க. ஸோ பல சென்சஸ் சேர்ந்து லேர்ன் பண்ணுறப்ப அவங்களோட மெமரி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மல்டி சென்சரி லேர்னர்ஸ்னால் இந்த மாதிரி சி, இயர், டூ இது மூலயமா கற்றுக்குறவங்க. 21st பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் லேர்னர்ஸ். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் மூலமாக கற்றுக்குறவங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது மூலயமா அவங்க கற்றுப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த செய்கிறப்ப அதோட விளைவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம விலைக்கு சொல்லிட்டோம்னா அது மூலயமா அந்த விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. 22nd வந்து குளோபல் லேர்னர்ஸ். ஒரு முழு கான்செப்டையும் ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ பிக் பிக்சர் மூலயமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. 23rd பார்த்தீங்கன்னா வெர்பல் லேர்னர்ஸ். அதாவது பேசுறது மூலயமாவோ டிஸ்கஷன் மூலயமாவோ கற்றுக்க விரும்புறவங்க. ஸோ நம்ம கொஸ்டினை ரிப்பீட்டடாக அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கப்ப அவங்களுக்கு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியாக இருக்கும். 24th பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் லேர்னர்ஸ். அதாவது ஷேப்ஸ், டயக்ராம்ஸ், விஷுவல் லேஅவுட் இது மூலயமா கற்றுக்குறவங்க. உதாரணத்துக்கு மேப்ஸ், மாடல்ஸ், பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களோட லேர்னிங் ஈஸியாக இருக்குங்க. ஸோ லாஸ்ட் ஒன் 25th ஸ்லோ ப்ராசஸிங் லேர்னர்ஸ். அதாவது சில குழந்தைங்க இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சிம்பிளா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷன்ஸோட ரிப்பீட்டடாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தோம்னா அவங்களோட லேர்னிங் வந்து ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி கத்துக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு பிக்சர் பார்த்தாதான் அந்த கான்செப்ட் புரியும். ஒரு குழந்தை சாங் மூலயமா அந்த கான்செப்டை கத்துப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஆக்டிவிட்டி செஞ்சாதான் அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். ஆனா ஒரு உண்மைங்க, எல்லா குழந்தையுமே கத்துக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் கத்துக்கிற முறை தான் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு குழந்தை வேறுபட்ட முறையில கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம ஸ்லோ லேர்னர்னு சொல்ல முடியாதுங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ். ஸோ ஒரு நல்ல டீச்சர், ஒரு நல்ல பேரண்ட் எப்பயுமே குழந்தைய மாற்ற முயற்சிக்க மாட்டாங்க. அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ண முடியுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவில் டாப் 25 டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இது மூலயமா நம்ம குழந்தை எந்த டைப் ஆஃப் லேர்னர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம ஈஸியாக கான்செப்டை சொல்லி தரலாங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.